Hello everyone, welcome back once again to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம ஒரு அழகான ரோஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது கழிஞ்ச வாரமே நான் போட்டிருக்க வேண்டிய வீடியோ. ஐ வாஸ் நாட் வெல், அதனால் ரெக்கார்ட் பண்ண முடியாதனால போட முடியல. ஸோ இந்த வீக் வேறு ஏதாவது வீடியோஸ் எதிர்பார்க்குறாங்களா அப்படின்ட்டு நான் போல் போட்டிருந்தப்போ நிறைய பேர் ஜார்ஜ் பெஸ்ட்டு தான் சூஸ் பண்ணீங்க. மேக்ஸிமம் ஓட்ஸ் அதுக்கு தான் வந்துருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ரோஸ் பற்றின எல்லா விவரமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அழகான ரெட் ரோஸோட பேர் வந்து ஜார்ஜ் பெஸ்ட், ஃபயர் கிராக்கர் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க. இது யூகேயில் உள்ள ஒரு ரோஸ் ப்ரீடர் வந்து ரொம்ப முன்னாலே வந்து ப்ரீட் பண்ணியிருக்காங்க இந்த ரோஸை. ஆனால் அது இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது வந்து 2007. அப்போது இட்ஸ் அ மாடர்ன் மினியேச்சர் ஷ்ரப் ரோஸ் அண்ட் ரொம்ப நாள் ஆகலை நிறைய கண்ட்ரீஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டு. பட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ரோஸ், ஒரு பிரைட் ரெட் கலர் அண்ட் இதோட சென்டர் வந்து ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து பிரைட் எல்லோவாக இருக்கும். ஸோ ஃப்ரெஷ் ப்ளூம்ஸ், நியூ ப்ளூம்ஸில் வந்து அந்த பிரைட் ரெட் வித் தட் எல்லோ சென்டர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது மினியேச்சர் அப்படின்னால ஒரு சிங்கிள் ஃப்ளாஸாகவும் பூக்கும், பெரிய கொத்தாகவும் இது பூத்துருக்கு. இது நான் லேட் 2020 அந்த ரோஸ் நான் வாங்கி வளர்க்க ஆரம்பித்தேன். ஸோ இட்ஸ் பீன் லைக் எ லாங் ஜேர்னி. இது மினியேச்சர் ரோஸ் அப்படின்னால பெட்டல்ஸ் நிறையா இருக்காது, ஃபியூ பெட்டல்ஸ். ஆனால் இதோட அந்த ஃப்ளார் ஸ்டாக் வந்து நம்மளோட டிப்பிக்கல் ஹைப்ரிட் டீ மாதிரி ரொம்ப நீளமாக இருக்கும். நார்மலி மினியேச்சர் ரோசஸ்லாம் ரொம்ப ஷார்ட் ஃப்ளார்ஸாக இருக்கும். பார்த்த உடனே மினியேச்சர் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இது பார்க்கும்போது ஒரு சந்தேகம் வரலாம், பட் இட் இஸ் அ மினியேச்சர் வெரைட்டி. இதில் ஃப்ளார்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய நாள் இருக்கும். அது மொட்டிலேருந்து மெதுவாக பட்ஸ் பெருசாகி விரிஞ்சு அதுக்கப்புறம் ஸ்பென் ப்ளூம்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, வாடுற வரைக்கும் அந்த ஃப்ளார் வந்து கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாக்ட் ரெட்டாக இருக்காது, கொஞ்சம் மங்கின ஒரு கலர் வந்து வெளரி போகும். பட் ஃப்ளார்ஸ் நிறைய நாள் இருக்கும். இப்போது நம்மளோட பன்னீர் ரோஸ் பார்த்தோன்னா இன்றைக்கி ஃபுல்லும் விரிஞ்சுன்னா அடுத்த நாள் பெட்டல்ஸ் எல்லாம் போயிடும்ல. ஸோ இது அப்படி இல்லை. ஸோ we can enjoy the flowers on the plant for a longer time. ஃபுல் சன்னில் இருந்தாலும் ஃப்ளவர்ஸ் நிறைய நாள் கிடக்கும். இனி இதோட லீவ்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா மினியேச்சருக்கு ஏற்ற மாதிரியே சின்ன லீவ்ஸாக இருக்கும். பட் நம்ம ஐஸ் ஃபேரி எல்லாம் பார்த்தோம்ல, அதோட லீவ்ஸ் இதை விட இன்னும் சின்னதாக இருக்கும். ஸோ பட் நம்மளோட நார்மல் ஹைப்ரிட் டீ, ஃப்ளோரிபண்டா அதோட லீவ்ஸை விட சிறுசாக இருக்கும். அப்போ பார்த்தாலே நம்ம வந்து மினியேச்சர் ரோஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இட்ஸ் பியூட்டிஃபுல் ஃபாலியேஜ், ஆலிவ் க்ரீன், ஷைனி. பொதுவாகவே பிளான்ட் ஹெல்த்தியாக இருந்தால் லீஃப் எல்லாம் நமக்கு பார்க்குறதுக்கு நல்லதாக தானே இருக்கும் இல்லையா? ஸோ இட்ஸ் அ டிப்பிக்கல் மினியேச்சர், காம்பேக்டாக வளரக்கூடிய பிளான்ட். உங்களுக்கு மினியேச்சர் ரெட் ரோசஸ் பிடிக்கும் அப்படின்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஆப்ஷன். இதோட டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா எல்லா ப்ராப்ளமும் இதுக்கு வந்திருக்கு. த்ரிப்ஸ், ஸ்பைடமைட், அப்புறம் நமக்கு வந்து மைக்ரோநியூட்ரியன்ட் டிஃபிஷியன்சி இருந்துச்சா, அந்த லீஃப் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு. சில ஸ்டெம்ஸ் வந்து டை ஆகிருக்கு. ஸோ ஏன்னா ஃபுல் வந்து ஓப்பன் மழையில் வச்சு வளர்க்குறதுனால அந்த பிளாக் ஸ்பாட் டிசீஸ், மில்டியூ, ஸோ ரோசஸ்க்கு என்னெல்லாம் டிசீசஸ் வருமோ எல்லா ப்ராப்ளமும் வந்திருக்கு. ஸ்கேல்ஸ் மட்டும் வந்ததில்லை, மற்றபடி இட் ஹேட் ஆல் ப்ராப்ளம்ஸ். இப்போவும் வச்சுருக்கேன். ரீசெண்டாக கரண்ட் அந்த பிளான்ட் எப்படி இருக்குது அப்படின்றத ரீசெண்டாக ஐ டிட் அ போஸ்ட் ஆல்சோ. இதில் கூட அதோட ஒரு கிளிப் இருக்கும். ஸோ குவைட் ஹார்டி. என்னதான் பிரச்சனை வந்தாலும் லீஃப் எல்லாம் போயிட்டு ஸ்டெம்ஸ் மட்டும் இருந்த ஒரு ஸ்டேஜும் உண்டு. பட் இட் இஸ் grown back. ஸோ அதனால் ஐ திங்க் இட்ஸ் அ குட் ரோஸ் அப்படின்னு சொல்லுவேன். எனிவேஸ், இந்த ரோஸ் வாங்கினது வந்து நான் குழிப்பள்ளம் பொட்டானிக்கல் கார்டன், பட் கேஎஸ்ஜிலையும் இருக்குது. இந்த சீசனுக்கு நீங்கள் ரோஸ் வாங்க முடியாது, ஆன்லைனில் வாங்கணுன்னா நீங்கள் நெக்ஸ்ட்
சீசனில் தான் வாங்க முடியும். இது வேறு எங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குன்னு எனக்கு தெரியாது, பட் கேஎஸ்ஜி கேட்டலாகில் பார்த்துருக்கேன். அண்ட் இட் வாஸ் அவைலபிள் இன் ஐ காட் இட் ஃப்ரம் குழிப்பாலம். ஜார்ஜ் பெஸ்ட் ரோஸ்க்கு வந்து ஃப்ரேக்ரன்ஸ் கிடையாது. அதனால் நம்ம மணத்துக்காக நிறைய ரோசஸ் வளர்ப்போம்ல, ஸோ அந்த கேட்டகரியில் இது வராது. பட் அதோட பூவோட அழகுக்காக, பூ நிறைய நாள் இருக்கும் அண்ட் இட்ஸ் அ காம்பேக்ட் பிளான்ட், அதுக்காகவே இதை வளர்க்கலாம். ஃபெர்டிலைசிங் பார்த்தோன்னா ஆர்கானிக், இன்ஆர்கானிக், இன்னெல்லாம் நிறைய ஃபெர்டிலைசிங் ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம்ல, ஸோ எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்கேன். லீஃப் பேர்ன் அப்படின்லாம் எனக்கு ரொம்ப வந்ததில்லை. லைக் ஃபெர்டிலைசர் பேர்ன்லாம் வரும்ல, அதெல்லாம் வந்ததில்லை. ஆனால் அந்த மைட்ஸுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப மட்டும் அந்த லீஃப் வந்து நிறைய எல்லோ ஆகி விழுந்திருக்கு. பட் அதர்வைஸ் நோ நான்சென்ஸ் பிளான்ட். நிறைய முள் இருக்கும். சில ஹெல்தி ஸ்டெம்ஸ் வந்து ரொம்ப லாங்காக லென்த்தியாக இருக்கும். அண்ட் இந்த பிளான்ட் வந்து நான் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து அதே பாட்டில் தான் வச்சு வளர்த்துட்ருக்கேன். டாப் சாயில் மட்டும் வாங்கின புதுசில் மாற்றினேன். அதுக்கப்புறமா இடையில இந்த ப்ரூனிங் சீசன் டைம்லலாம் நம்ம மாற்றுவோம்ல, சம்மர் டைம்லாம் டாப் சாயில் மாற்றி விடுவோம்ல மல்ச்சிங் மாதிரி, ஸோ அப்போல்லாம் பண்ணியிருக்கேன். ஃபுல் சன் வேணும் பிளான்ட்டுக்கு, அப்படின்னா தான் ரோஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் இல்லையா. மினிமம் 5 to 6 hours சன்லைட் வேணும், ப்ராப்பர் வாட்டரிங், பேலன்ஸ்ட் ஃபெர்டிலைசிங், அந்த பெஸ்ட் கேர், இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா the plant will reward us with lot of flowers and we can enjoy. So I think that was a short overview about George Best. எல்லாம் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். And if you have more questions, let me know. And details வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. And if you have questions, WhatsApp me. Mardya, I'll meet you all on another video. Till then, happy gardening and take care of yourself. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye-bye, everyone.